டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள லெசனான டிஜிட்டல் பெயிண்டிங், அதாவது கணினி வரைகலை அப்படிங்கிற பாடத்தை பற்றி பார்க்கலாம். இந்த கணினி வரைகலை அதாவது டிஜிட்டல் பெயிண்டிங் பாடத்தில் 2 முக்கியமான விஷயங்களை பற்றி படிக்க போகிறோம். ஒன்று என்னென்னா டக்ஸ் பெயிண்ட், இன்னொன்று வந்து டக்ஸ் மேத். இந்த 2 அப்ளிகேஷனை பற்றி தான் 7th ஸ்டாண்டர்ட் புக்லேயும் 8th ஸ்டாண்டர்ட் புக்லேயும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக இருக்கக்கூடிய டக்ஸ் பெயிண்டை பற்றி நாம் நேரடியாக அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி தெரிந்து கொள்வோம். நாம் இப்போ டக்ஸ் பெயிண்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலாம். நம்முடைய கம்ப்யூட்டரில் இந்த டக்ஸ் பெயிண்ட் அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தால் இந்த மாதிரி டெஸ்க்டாப்பில் ஐகான் இருக்கும். அப்படி இல்லைனாலும் சர்ச் பாக்ஸில் போய் டக்ஸ் பெயிண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணோன்னா நமக்கு இது கிடைக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுதான் இந்த டக்ஸ் பெயிண்ட் டூலுடைய இன்டர்ஃபேஸ். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த டக்ஸ் பெயிண்ட் அப்படிங்கிறது என்னென்னா குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷனுக்கு பேர் டூல் பார். இந்த சென்டரில் இருக்கக்கூடிய ஒயிட் ஸ்பேஸில் தான் நம்ம வந்து டிராயிங் வரைய போகிறோம். இதை தான் நம்ம வந்து டிராயிங் கேன்வாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக வலது புறத்தில் இருக்கிறது செலக்டர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பெயிண்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கோன்னா பெயிண்ட் ப்ரஷ்ஷுக்கு ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே வரும். ப்ரஷ் சிறியதாக வேணுமா பெரியதாக வேணுமா, என்ன சைஸில் ப்ரஷ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வரும். அடுத்ததாக பாருங்கள், எங்கள் லைன்ஸ் எடுத்துட்டோம்னா லைன்ஸோட திக்னஸ் கிடைக்கும். அப்போது இங்கே டூல்ஸில் என்ன செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு ரிலேட்டடான ஆப்ஷன்ஸு இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய செலக்டரில் கிடைக்கும். அடுத்ததாக கீழே இருக்கக்கூடிய பாட்டமில் பாருங்கள் கலர்ஸ் இருக்குது. இது வந்து கலர்ஸ் பார். இதில் வந்து நமக்கு என்ன கலர் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டக்ஸ் பெயிண்டில் பார்த்தீங்கன்னா 4 பகுதியில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் டூல் பார், செகண்ட் ஒன் செலக்டர், தேர்ட் ஒன் டிராயிங் கேன்வாஸ், ஃபோர்த் ஒன் கலர்ஸ் பார். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த டக்ஸ் பெயிண்டோட இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ டூல் பார் எடுத்துக்குவோம். இந்த டூல் பாரில் பெயிண்ட் ஆப்ஷன் ஆல்ரெடி சொன்னது போல் ப்ரஷ்ஷினுடைய சைஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள் ஏரோ, ட்ரையாங்கிள், நமக்கு என்ன டிசைனில் வேணுமோ அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் நமக்கு கிடைக்கும். இதில் பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், எடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் அடுத்ததாக இது வேண்டாம் இதெல்லாம் டெலீட் பண்ணணும் அப்படின்னா அன்டூ பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே ரீடூ இருக்குது, ரீடூவும் பண்ணலாம். அன்டூ பண்ணால் ரிவர்ஸில் போயிடும். ரீடூ பண்ணணும் திரும்ப நம்ம அந்த ஏற்கனவே செஞ்ச ஒர்க்கு திரும்ப நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக இங்கே பாருங்கள் எரேசர் இருக்குது. இந்த எரேசர் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம மேஜிக் பட்டனை செலக்ட் பண்ணுறோம். மேஜிக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய செலக்டரில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்தது பிரிக்ஸ் எடுத்துட்டோன்னா பிரிக்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும். நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். பிளாக்ஸ், இந்த பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம டிராயிங் பண்ணினது மேலே மட்டும்தான் ஒர்க் ஆகும். இந்த ஒயிட் ஸ்பேஸில் தெரியாது. இந்த மாதிரி கொஞ்சம் டிம்மான மாதிரி எஃபெக்டை கொடுக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு அப்ளிகேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டெக்ஸ்ட்டு பாருங்கள், இதெல்லாம் நான் எரேஸ் பண்ணிடுறேன். அடுத்து என்ன பண்ணுறோன்னா டெக்ஸ்ட் எடுத்துக்கிறோம். டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு ஏதாவது ஒன்று டைப் பண்ணலாம். டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தா அது செலக்ட் ஆகிரும். அடுத்தது இன்னொன்று எடுத்துக்குவோம், ஒரு லேபிள் எடுத்துக்குவோம். இதில் ஃபாண்ட் டிசைன் எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மாதிரி உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கறது ஸ்டாம்ப்பு. ஸ்டாம்ப் எடுத்துட்டோம்னா பாருங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இமேஜஸ் கிடைக்கும். நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பேர்ட்ஸு கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் டக்ஸு, நமக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ இமேஜஸ் வேணுமோ அவ்வளோ கிளிக்ஸ் பண்ணால் போதும். ஒவ்வொரு தடவை இதை செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததை இதை அன்டூ பண்ணிக்கலாம். வேண்டாதெல்லாம் அன்டூ பண்ணிக்கலாம். தேவையான இமேஜஸை இங்கே கொண்டு வந்து பாருங்கள். இதோட சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்குது. இந்த இமேஜஸோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இங்கே இது வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டோம்னா மேக்ஸிமம் சைஸுக்கு போயிடும். இது அப்படியே கொஞ்சம் குறைச்சிட்டே வந்தீங்கன்னா மினிமம் சைஸ், மிடில் வச்சிங்கன்னா மீடியம் சைஸ். அப்போ நமக்கு என்ன படம் வேணுமோ அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம வந்து சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள் ஷேப்ஸ் எடுத்துக்கிறேன். ஷேப்ஸில் பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. எலிப்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷேப் எடுத்துக்கிறோம். ஷேப்பில் கலரை செலக்ட் பண்ணிக்கிறோம். பாருங்கள் இது எலிப்ஸ்லேயே வந்து அவுட்லைன் மட்டும் நமக்கு கிடைக்கும். ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். சாலிடாக ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதை எடுத்துட்டோன்னா ஃபுல்லாக வந்து செலக்ட் ஆயிரும்.
இப்போ என்ன கலர் சூஸ் பண்ணுறோமோ அது தேவையான கலர்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த லேபிள் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ ஒரு இமேஜ் வரைஞ்சி அதுக்குள்ளே லேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் இந்த லேபிள் ஆப்ஷன். ஸோ நம்ம வந்து பெயிண்ட் பார்த்துட்டோம், ஸ்டாம்ப்பு, லைன்ஸ் பார்த்தோம். அந்த லைன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் லைன்ஸ் கிடைக்கும். லைன்ஸ் பார்த்தோம், ஷேப்ஸு, டெக்ஸ்ட்டு பார்த்தோம். மேஜிக் டூல் எடுத்துட்டோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேக்ரவுண்ட் எடுத்துக்கலாம். அடுத்ததான் அன்டூ, ரீடூ பார்த்தோம், எரேசர் பார்த்தோம். புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் நியூ கொடுப்போம். இப்போ ஆல்ரெடி இப்போ க்ரியேட் பண்ண ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பன். இப்போ இந்த ப்ராஜெக்டை நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே சேவ் பட்டன் கிளிக் பண்ணோன்னா சேவ் ஆயிரும். அடுத்து இது பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பிரிண்ட் கொடுத்துடலாம். எஸ் பிரிண்ட் இட்னு கொடுத்தோன்னா பாருங்கள் இந்த மாதிரி பிரிண்ட் ஆப்ஷன் வரும். அடுத்தது இந்த குவைட் பட்டன் வந்தோன்னா எஸ் ஐ எம் டன் கிளிக் பண்ணிங்கன்னா எஸ் சேவ் பண்ணணுமா வேண்டாமான்னு கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். ரீப்ளேஸ் த ஓல்டு ஒன், ஏற்கனவே ஏதாவது இருந்துச்சுன்னா அது ரீப்ளேஸ் ஆயிரும். இல்லை நியூவாக சேவ் பண்ணுங்கன்னா நியூ செகண்ட் ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணோம். இப்போ சேவ் ஆகிருக்கும். டக்ஸ் பெயிண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்கட் கீஸ் இருக்குது, அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா Ctrl+N ப்ரெஸ் பண்ணணும். ஆல்ரெடி இருக்க ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணால் Ctrl+O கொடுக்கணும். ஒரு ப்ராஜெக்டை சேவ் பண்ணணும் அப்படின்னா Ctrl+S. பிரிண்ட் கொடுக்கணும்னா Ctrl+P. ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து வெளியேறணும் அப்படின்னா எஸ்கேப் பட்டன். அன்டூ Ctrl+Z. ரீடூ பண்ணணும்னா Ctrl+Y. இந்த ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணி நாம் ஈஸியாக ஒரு டக்ஸ் பெயிண்ட் ப்ராஜெக்டை பண்ண முடியும். ஸோ டக்ஸ் பெயிண்ட் அப்படிங்கிறது இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன். நீங்கள் எல்லாருமே பயன்படுத்தி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்கறது டக்ஸ் மேத். பாருங்கள், டக்ஸ் மேத்தும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய வரும். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ப்ளே ஆன் கொடுக்குறோம். அதில் வந்து ப்ளே ஆர்கேட் கேம் ஓப்பன் பண்ணுறோம். அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் கேடட், ஸ்கவுட், ரேஞ்சர், ஏஸ், கமாண்டோ, ஹால் ஆஃப் ஃபேம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கேடட் அப்படிங்கிறது அடிஷன், சிம்பிள் அடிஷன். பாருங்கள் அடிஷன் வருது. 7 + 1 8. நெக்ஸ்ட் 3 + 3 6 8. 1 + 1 2. இது மாதிரி விளையாடக்கூடிய கேம் தான் வந்து சிம்பிள் அடிஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கவுட். ஸ்கவுட்டுங்கிறது என்ன, அடிஷனும் சப்ட்ராக்ஷனும் இருக்கும். 7 + 4 11. நெக்ஸ்ட் 6 - 0 6. ஸோ இந்த மாதிரி அடிஷன் சப்ட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க ரேஞ்சர் ஓப்பன் பண்ணோம்னா இதில் வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் 4 செயல்பாடுகளுமே இருக்கும். பாருங்க அடிஷன் வந்துருச்சு. 2 + 2 4. அடுத்தது 0 + 18 18. பாருங்க இங்க அடிஷன் தான் வருது. அடிஷன், சப்ட்ராக்ஷன். பாருங்க இங்க மல்டிப்ளிகேஷன் வந்துருச்சு, இங்க அடிஷன் வந்திருக்கு. அடுத்தது பாருங்க டிவிஷன் வருது. ஸோ ரேஞ்சரில் பார்த்தோம்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த 4 செயல்பாடுகளும் இதில் பண்ண முடியும். அடுத்து ஏஸுங்கிறதும் அதே தான், அந்த 4 ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் எல்லாம் மைனஸில் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ்ஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். மைனஸ் வேல்யூவில் இருக்கிறதோ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது வரும். பாருங்க இங்கே மைனஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. -16 -12. 4 - 4 0. ஸோ -16 -12 -28. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் 4 ஆக்டிவிட்டீஸ்க்குமே ப்ளஸ்லேயும் இருக்கும், மைனஸ்லேயும் இருக்கும். ஸோ தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக இந்த ஸ்பேஸ் கேடட், ஸ்கவுட், ரேஞ்சர் மற்றும் ஏஸ் போன்ற இந்த 4 அப்ளிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த டக்ஸ் பெயிண்ட் மற்றும் டக்ஸ் மேத் 2 அப்ளிகேஷன்ஸை பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி.